மக்களில் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நம்ம நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சருக்கும் பெஸ்ட்டு, உங்களுடைய குழந்தைங்க ஃபியூச்சருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன் டொயோட்டோ செக்மெண்ட்டில் பண்ணுறோம்னா அது அதிக ரீச்சில் இருக்குது. அதனால தான். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சில விஷயங்களுக்கு சில பேத்துக்குள்ள அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். விண்டு மில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களாங்க, அவங்களுக்கு விண்டு மில் வைக்கிறதுக்கு லேண்டு கேட்குறாங்க. எங்கே காற்றோட்டம் அதிகமாக இருக்குமோ அங்கே வந்து லேண்டு கேட்குறாங்க. லேண்டு பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் 5 ஏக்கர் விலை கம்மியாக கேட்டு அவங்க மாதம் நமக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. மாதம் 28,000 32,000 வரைக்கும் நமக்கு மாதம் ரிட்டர்ன்ஸ் வருங்க. நீங்கள் ஏக்கர் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா 10 ஏக்கர் 50 லட்சம். 50 லட்சத்தில் மாதம் நமக்கு 2.5 3 லட்ச ரூபா இன்கம் கம்பல்சரி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. 21 வருஷத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடலாங்க. ஏ டு ஜெட் எல்லாமே நாங்கள் உங்கள் கூட இருந்து எங்களுடைய டீம் இதுக்குன்னு இருக்காங்க. அந்த டீம் எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் இன்கம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எங்கள் டீம் மூலிமா உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம லேண்டு நம்ம பேரில் இருக்கும், விண்டு மில் இன்னொருத்தவங்க பேரில் இருக்கும். இன்னொருத்தவங்க பேர்னா மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ அந்த விண்டு மில் மேனுஃபேக்சரிங்க்கு பண்ணிக்குவாங்க. அவங்க அது மூலிமா நமக்கு இன்கம் தர போகிறாங்க. 21 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு நம்ம அந்த லேண்டை விற்கிறதுனாலும் விற்கலாம், இல்லை நம்மளே மறுபடியும் ரெண்டலுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுனாலும் மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் சுமார் சராசரியாக ஒரு 1.5 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம் வைங்க. நம்ம மறுபடியும் அகைன் 21 வருஷத்துக்கு கழித்து நம்ம கொடுக்கும்போது அதோடைய விலை 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கும். ப்ளஸ் நமக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் அந்த 21 வருஷமும் லாபம், ப்ளஸ் நமக்கு நாளைக்கு 21 வருஷம் கழிச்சு அந்த லேண்டை அவங்களுக்கே நம்ம விற்கும் போதும் அதுலேயும் நமக்கு இரட்டிப்பு லாபம் இருக்குங்க. ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா. நீங்கள் அதே செக்மெண்ட்டு வாங்கி மறுபடியும் ரீசேல் கொடுக்கும்போது 20 லட்சம் 25 லட்சம் அடிப்படை இருக்குது. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பேசிவ் இன்கம் மாதம் நம்ம தூங்கும் போதும் இதில் இன்கம் கிடைக்கும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இது இன்கம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான பிளானுங்க. உங்கள் பேர்லேயே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுடைய லேண்டு தான் அது. நீங்கள் நாளைக்கு அவங்கள காலி பண்ணுன்னு சொன்னாலும் கம்பல்சரி காலி பண்ணிடுவாங்க 21 வருஷத்தில். அதனால் நல்லா யோசித்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கம் அந்த மாதம் இன்கம் வர்ற வரைக்கும் எங்கள் டீம் உங்கள் கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அக்ரிமெண்ட்டு லேண்டு பார்க்குறக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் எங்கள் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வாங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் ஒன்று தெரியணும்னா தெளிவாக தெரியணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கொண்டு வந்திருக்கேன். இது உண்மையாலுமே ஒரு சூப்பர் பிளானுங்க. மாதமானா ஏக்கருக்கு 28,000 ஒரு 10 ஏக்கர் நம்ம விண்டு மில்லுக்காக கொடுக்குறோன்னு வைங்களேன், 2,80,000 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களேன், என்னாச்சுங்க. இதே மாதிரி 21 வருஷத்துக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். 21 வருஷம் கழித்து நம்ம அக்ரிமெண்ட் போகிறனால போடலாம், இல்லை எனக்கு அந்த லேண்டு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க விண்டு மில்காரங்களுக்கு என்னாலுமே. அப்போ நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு ஏக்கர் வாங்குறோம்னா 50 லட்சத்துக்கு விற்றாலும் லாபம் தானேங்க. நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் தான். நம்மளுடைய கண்டிப்பாக ஒன்று சொல்கிறோட செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பர் இன்வெஸ்டிங்கான இதுங்க. இதில் வந்து ஏமாத்துறதோ இல்லை வந்து இவ்வளோ பேமெண்ட்டை வாங்கிட்டு ஓடி போகிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய லேண்டை காமிப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட்டே செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால் ஏ டு ஜெட் எல்லாமே நீங்கள் அக்ரிமெண்ட் வச்சு நீங்கள் லாயர் மூலியமாகவே இதை மூவ் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ப்ரொசீஜருமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. உங்களை நாங்கள் ஏமாற்ற போகிறது கிடையாது ஒரு நாளுமே. ஏன்னா இது ஒரு பேஷிவ் இன்கமாக இருக்குது. இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு கார் வாங்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கும் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் நம்ம குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் பெரிய ஃப்யூச்சருங்க. வரும் காலம் பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி காரில் ஒரு நல்லதை கொடுக்குறனோ அதே மாதிரி தான் நான் கொடுக்குற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு நல்ல விஷயமும் ஒரு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டானது மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கால் பண்ணுங்கள். ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியிலேருந்து வரக்குள்ள ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. டொயோட்டோ செக்மெண்ட் எப்பவும் போல் நைட் 8 மணிக்கு கம்பல்சரி டெய்லியும் ஒரு வீடியோ வந்துடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் கேட்குறீங்க. எக்ஸ்சேஞ்ச் கம்பல்சரி பண்ணிக்கலாம். உங்கள் வண்டி ப்ராப்பராக இருந்தால் கம்பல்சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் ஃபார்ச்சுனர் வச்சுருக்கேன், எனக்கு கிறிஸ்டா வேணுங்கிறீங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸில் நின்றுருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா நிறைய பேரில் சிங்கிள் ஓனரில் வண்டி கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் அது லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2.5 V செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,80,000 முடியிருக்கு. 1,80,000 ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் ஏ டு ஜெட் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட்
எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் வந்துருங்க. கம்பெனி சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரூஃப் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர் சேஸ் மோகொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்டில் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. பேக் பம்பர் போட்டிருக்காங்க. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. இந்த கலர் தான் ரொம்ப ரேர். இனோவாவில் ரோஸ் கோல்டு, சில்வர் கோல்டு இதெல்லாம் ரொம்ப ரேர். வண்டி கிடைக்கிறதே இல்லை. நல்ல செக்மெண்ட்டில் சிங்கிள் ஓனரில் அருமையான கிலோமீட்டரில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் தருமபுரி. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 13,50,000 கஸ்டமர் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். இதில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது எனக்கு இனோவா தான் வேணும், அது சிங்கிள் ஓனர் தான் வேணும், லேட்டஸ்ட் தான் வேணும், அது 2.5 லிட்டர் இன்ஜின் தான் வேணும்னு தேடிட்டு உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் சிக்மா 4 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 4x4 ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் தான். நிறைய பேருக்கு 4x4 தான் கேட்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கில் நல்ல செக்மெண்ட்டில் நல்ல நல்ல வண்டி இப்போ நிறைய லைவில் இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக்னு கேட்குறீங்க. நான் ரெண்டுமே சஜெக்ஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் டிரைவர் போட்டு ஓட்டுறதா இருந்தால் மேனுவல் எடுங்க. இல்லை நீங்கள் தான் ஓட்டுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எடுத்துங்க. ஆனால் மைலேஜ் வேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்கு. மேனுவல்னால் ஒரு 9லேருந்து 10க்குள்ளே தாராளமாக கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸு எதுவுமே காம்ப்ரமைஷன் இல்லை. மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. 6 தான் கிடைக்கும். 6லேருந்து 7 தான் கொடுக்கும். இப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வண்டி வாங்குகிறோம். அது வெறும் 6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு தான் நான் மேனுவல் மோஸ்ட்லி சொல்லுவேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டுனீங்க, அதுக்காக கொடுக்குறேங்க. 2023 சிங்கிள் ஓனரில் இருக்குது. 25,000 முடிக்கு ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் 2025 மே வரைக்கும் லைவில் இருக்குது. இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்டி, ஷோரூம் வாரண்டி இருக்குங்க. வண்டிக்கு 2025 மே வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. பிராண்ட் நியூ வெஹிக்கிளுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்ட்ரா அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. சைடு வைஸில் சோம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. சைடு கோட்டிங் போட்டிருக்காங்க. செராமிக் கோட்டிங் வந்ததுங்க. வெஹிக்கிள் கலர் பார்த்தீங்கன்னா பேரல் ஒயிட். சூப்பர் ஒயிட் கிடையாது, பேரல் ஒயிட். வண்டி இதை விட ரொம்ப சூப்பர் ஒயிட்டோட நல்லாயிருக்கும். அது வந்து சூப்பர் ஒயிட் வந்து கொஞ்சம் கலர் டிம்மாகும். இது பேரல் ஒயிட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். வண்டி நீங்கள் செராமிக் கோட்டிங்கில் போனீங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப பிளர் அடிக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஃபார்ச்சுனர் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா 4x4 சிக்மாவில் நல்ல செக்மெண்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டு வண்டி ரொம்ப தரமாக நிற்குதுங்க. வெஹிக்கிள் லொகேஷன் பொள்ளாச்சி. லோக்கல் நம்பருங்க. TN56 நம்பரு, ஃபேன்சி நம்பரு. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். புது வண்டி 56 லட்ச ரூபா வருதுங்க. ஆன் ரோடு. நம்ம ஷோரூம் இன்டர்வியூ எடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களே டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். 23 மாடல், நல்ல ரேட்டு, நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 700 AX7 கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லக்ஸுரி லைனில் சூப்பர் பட்ஜெட்டில் மஹிந்திரா XUV 700 கொண்டு வந்திருக்கேன். 2024 மாடல் நவம்பர் மந்த் டெலிவரி எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒன்று சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 4000 தான் ஓடி இருக்கு. 4000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மஹிந்திரா XUVயில் பெட்ரோலுங்கிறது ஒரு சூப்பரான வரம்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஜின் அவ்வளோ நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் 2027 நவம்பர் வரைக்கும் பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. ஸ்டெப்னி அன்யூஸில் இருக்குது. 7 ஏர்பேக் வந்துருங்க. சோனி 12 inch ஸ்பீக்கர் வித் இன்புல்ட்டோட போட்டிருக்காங்க. 3D சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஆட்டோ வைஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க. ADAS ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வென்டிலேட்டர் சீட் வந்துருதுங்க. அண்டர் சீஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 3M கூலிங் பேப்பர் போட்டிருக்காங்க. 8 inch லைவ் வீல் வந்துருங்க. 360 டிகிரி கேமரா வந்துருங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் வந்துருங்க. 12 inch சோனி ஸ்பீக்கர்ஸ் வித் 3D சன்ரூஃபோட போட்டிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துதுங்க. சன்ரூஃப் டேப்பிங் டன் பண்ணியிருக்காங்க. இன்புல்ட் ஆடியோ ஏர் பியூரிஃபை வந்துதுங்க. ஃபுல்லி அடாஸ் லோடிட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துதுங்க. வித் 3 கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க. டோட்டல் ஃபிட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஃபுல்லி ஃபேன்சி நம்பர். XUV 700 ஏதாவது தேடிட்டிங்களா? பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு ராயலான லக்ஸுரி பேக் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் தஞ்சாவூர். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 27,50,000 கஸ்டமர் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். புது வண்டி 30 லட்ச ரூபா வருதுங்க. 30 லட்சத்துக்கு மேலே தான் வருது. வண்டி புக் பண்ணிங்கன்னா 1 year இல்லாமல் வண்டி வெளியே வர்றதில்ல. அவ்வளோ நல்ல கார். பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 தாராளமாக கொடுக்கும்.
12 14 வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்குலாம் சிஎன்ஜி தாராளமாக போடலாம். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும், நம்பி எங்கே வேணாலும் போகலாம். அருமையான செக்மெண்ட்டு, நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி 25 லட்சம் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ லெஜெண்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லெஜெண்டரில் 4x4 தான் நிறைய செக்மெண்ட் இப்போ வாண்டடில் இருக்குது. இப்போ 4x4 மோஸ்ட்லி யாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை, 4x2 மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 4x4 பார்த்தீங்கன்னா 62 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருந்துங்க. அதனால் மோஸ்ட்லி அவ்வளோ பர்ச்சேஸ்க்கு யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனால் 4x4 நிறைய கேட்குறவங்க செகண்ட்ஸில் கேட்குறது எல்லாமே 4x4 தான் கேட்குறாங்க. 4x4க்கும் 4x2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அது 4 வீல் ஆக்சஸ் ஆகும், இது 2 வீல் ஆக்சஸ் ஆகும், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. நல்ல செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கு லெஜெண்டர். 2021 மாடல் 4x2ல் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் வந்திருக்கு. லெஜெண்டர்னாலே ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வரும். சிங்கிள் ஓனரில் இருக்குது, 85,000 ஓடி இருக்குது, ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. எங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் 2025 நவம்பர் வரைக்கும் லைவில் இருக்குங்க. எங்களுக்கு ஸ்டெப்னி அன்யூஸில் இருக்குங்க. 4 டைமே பிரிங்ஸ் டைம் போட்டாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் விஐபி ஃப்ளாஷ் லைட்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் வந்துருது, அண்டர் செஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் சீட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மோட்டரைஸ் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துதுங்க. ஃபுல் ஷோரூம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் கிடையாதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. லெஜெண்டர் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செக்மெண்ட்டில் ஃபேன்சி நம்பரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருவாரூர். நம்ம இது கோட் பண்ணுற பிளேஸ். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. 4x4க்கும் 4x2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. 4 வீல் ஆக்சஸ் ஆகும், இது 2 வீல் ஆக்சஸ் ஆகும், அவ்வளோதானே தவிர ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே செக்மெண்ட் தான், ஒரே சிசி தான், பர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பீச் மண்ணில் ஓடும், இது பீச் மண்ணில் ஓடாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி டாப் நாச்சாக இருக்குங்க, கண்ணாடி மாதிரி இருக்குது. வண்டி பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அந்த ரேஞ்சில் தான் வண்டி இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4ல் வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் நான் இப்போவும் சொல்கிறேங்க, நிறைய கிளைண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க. இன்றைக்கி காலையில் கூட நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. நான் இப்போவும் சொல்கிறோம், யானை வேலை சொல்லி குதிரை விலைக்கு விற்கிறது கிடையாதுங்க. என்ன உண்மையான விலையோ அந்த விலையை தான் சொல்கிறோம். அதுலேருந்து கம்மியாக கொடுங்க, அதுலேருந்து கம்மியாக கொடுங்கன்னா யாருமே தரமாட்டாங்க. இன்றைக்கி டேரெக்டாக கஸ்டமர்ட்டே ஜாயின் பண்ணி விட்டேன். என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. தயவு செய்து சொல்கிறேன், ரேட்டு கம்மியாக இருக்குது, நல்ல ரேட்டு தான் நாங்கள் கொண்டு வர்றோம். நீங்கள் அதிலேருந்து ஒரு 10,000 20,000 50,000 பார்கெயின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்றீங்க, அந்த வண்டி போயிடுதுங்க. அதனால் தயவுசெய்து வண்டி பிடிச்சிருந்தா 5-10 முன்ன பின்ன பார்க்காம எடுத்துடலாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு எடுத்தால் தான் வண்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்களாங்க நிர்ணயிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், அடுத்தவங்க பேச்சையே கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. வண்டி ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் இருந்தால் செக் பண்ணுங்கள், ஷோரூமில் கொண்டு போய் செக் பண்ணுங்கள், முன்ன பின்ன பார்த்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா வண்டி உங்களால் லைஃப் லாங் வாங்கவே முடியாது. 2.4ல் வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் இல்லைங்க. 53,000 ஓடி இருக்குது. 53,000ம் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. 2025 ஜூலை வரைக்கும் பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியில் 4 டைமே நியூ டயர் போட்டாங்க. ஸ்டெப்னி அன்யூஸில் இருக்குங்க. 8 சீட்டர் வேரியன்ட் தான். ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்காங்க. ஃபுல் ஓவியம் டொயோட்டோ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அண்டர் சீஸ் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. கோயா வெல்வெட் சீட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வெல்வெட் சீட்டே பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. டோட்டல் ஃபிட்டிங்ஸ் மட்டுமே 4 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி ஃபேன்சி நம்பர். கிறிஸ்டா யாராவது ஃபுல் ஃபிட்டிங்ஸோட நல்ல பட்ஜெட்டில் கிலோமீட்டர் கம்மியாக நல்ல வண்டி தேடிட்டீங்களா, ஃபேன்சி நம்பரில், அது சில்வர் கிரே கலரில் குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் மன்னார்குடி. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 26,50,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 20 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் ஏன் தவற வரீங்கன்னே தெரியல. இன்றைக்கி காலையில் அந்த கிளைண்ட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறேன், 23 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. 23 ரூபாய்க்கு யாருங்க தருவா? சொல்லுங்க பார்ப்போம். காசு போட்டு அவ்வளோ மெனக்கட்டு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கனவு காண்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரீசன்னால கொடுக்குறாங்க. அதுக்குன்ட்டு அவங்கள்ட்ட வயிற்றில் அடித்து கேட்டால் கொடுப்பாங்களாங்க? வண்டி எங்கள்கிட்ட தரமான வண்டிகள் தாங்க இருக்கும். தரம் இல்லாத வண்டிகள் வியாபாரத்துக்கு கொண்டு வர மாட்டோம். தயவு செய்து கம்மியாக கேட்குறவங்க கால் பண்ணாதீங்க.
அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்டால 2.4 ஜி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் எனக்கு ஜி வேரியண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் ஒரு கம்மியான கிலோமீட்டரில் அது சிங்கிள் ஓனரில் வண்டி கொடுங்க தம்பின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2021 மாடல் சிங்கிள் ஓனர்லங்க. 7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 36,000 ஓடி இருக்குது. 36,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ் சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஜியில் இதுதான் டாப் மாடல். புது வண்டி பார்த்தீங்கன்னா 27,50,000 இப்போ ஆன் ரோடு வருது. புது வண்டி புக் பண்ணிங்கன்னா 5 மாதம் இல்லாமல் வண்டி கொடுக்குறது இல்லைங்க. வண்டி பிரான்சி கலர், வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்டிவேஷன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் டெஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி டாப் நாட்ஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்ததுங்க. அண்டர்சேஸ் மகுட்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் 4மே 90% இருக்குது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸ்டெப்னி அன்யூஸ்டில் இருக்குங்க. ஜி செக்மெண்ட்டு நிறைய பேர் ஏன் லோ செக்மெண்ட்டில் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சேம் இன்ஜின் தான், சேம் கேட்டகரி தான். ஜெட்டை விட இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ மைலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் போதுங்க. என்னங்க 140லேயேவா போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஜி வேரியண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜெட்டை விட. நிறைய பேருக்கு என்ன ஒரு இதுனா ஜெட்டு தான் நல்ல வண்டி, வி தான் நல்ல வண்டி அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, ஜியும் நல்ல வண்டி தான். கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்மெண்ட்டுமே ஒரே மாதிரி தான். இதுவும் 8 சீட்டர் வேரியண்ட் தான். நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் பொள்ளாச்சி. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 22 லட்சம் தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தானே. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது. 21 மாடல் 36,000 தான் ஓடி இருக்குது. புது வண்டி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் 27,50,000 வருது ஆன் ரோடு. புக் பண்ணிங்கன்னா 6 மாதம் இல்லாமல் வண்டி வர்றதில்லை. வாங்க, என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வெஹிக்கிள், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீட்டாக போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. கால் பண்ணுங்கள், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 17 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. 18 ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாவில் வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2014 மாடல் 15 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,80,000 ஓடி இருக்குது. 1,80,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனோவாவில் எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் நல்ல வண்டியாக சிங்கிள் ஓனரில் வண்டி கொடுங்க, சென்னை நம்பராக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. அவுட்ரு பாடி கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது, எடுத்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஜின் பக்காவாக இருக்குங்க, 100% இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்ரு பாடி மட்டும் நீங்கள் எடுத்து பெயிண்டிங் விட்டு பின்னாடி பம்பர்லாம் ரெடி பண்ணிங்கன்னா வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வண்டி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் ரேட்டு கம்மியாக கொண்டு வருவோம். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா இல்லை. இன்ஜின் நல்லா இருக்குது, அவுட்ரு பாடி நல்லா இல்லை. அதனால் என்ன ரேட்டு தெரியுங்களா கொண்டு வந்திருக்கோம். டயர்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டர்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகலை, டேமேஜ் எதுவும் ஆகலை, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லைங்க. ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் பிடிங்கிருச்சு, மற்றபடி வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எடுத்து ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பரும் ஃப்ரண்ட் கிளாஸ் 2 கிளாஸும் நீங்கள் பாலிஷ் போட்டிங்கன்னா போதும், வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். வைகல் லொக்கேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 9,50,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஒரே ஓனருங்க, அது வி வேரியன்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல செக்மெண்ட், கால் பண்ணுங்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா தாங்க. இனோவாவில் 2.5 வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வி வேரியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓனர் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டரில் வண்டி வேணும்ட்டு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2014 மாடல் டிசம்பர் மந்த் டெலிவரி எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் செகண்ட் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,11,800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் 2025 8வது மாதம் வரைக்கும் லைவில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி ஃபேன்சி நம்பர் தான், TN38 கோயம்புத்தூர் நம்பருங்க. டெல்லி ரீரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். டெல்லி வண்டியை தமிழ்நாடு வண்டியாக கோயம்புத்தூர் நம்பராக மாற்றிட்டாங்க. ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு அதுக்குண்டான புக்கும் கொடுத்துட்றோம்.
கோயம்புத்தூருக்கு உண்டான புக்கும் தந்துடுறோம். வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி சிட் கவர்ஸ் தான், கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், ஏசி டாப் நாச்சில் இருக்குது. அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரில் இருக்கும். ரீரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான், ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. ஏர் பேக்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. டொயோட்டோ இனோவா தான் எனக்கு வேணும், அது நல்ல செக்மெண்ட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரீரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்டர்ச்சேஸ்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே 100% இருக்குது. வண்டியில் ஒரு குறை உங்களால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 0 ரீப்ளேஸ்மெண்ட் கார். இப்போ 2014 இப்போ வரைக்கும் ஒரு சின்ன பேனட் கூட, முன்னாடி பம்பர் கூட ரீப்ளேஸ் பண்ணாமல் அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கீரல் கூட கிடையாது வண்டியில், அவ்வளோ நீட்டாக இருக்குது வெஹிக்கிள். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 13 ரூபா கேட்குறோம், நெகோஷியபிள் தான். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2016-17 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க. நிறைய பேர் அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் கேட்குறீங்க, அதர் ஸ்டேட் வெஹிக்கிளை நீங்கள் எனக்கு தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு கம்பல்சரி மாற்றி தரோங்க. அதுக்குண்டான ஃபியூச்சர்ஸ் பிளானும் போயிட்டு இருக்குது. நிறையா செக்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம். எனக்கு மோஸ்ட்லி அதில் ஐடியா இல்லை, நிறைய கிளைண்ட்ஸ் கேட்கறதுனால மறுபடியும் நாங்கள் ரீக்ளஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரீவேல்யூவேஷன் இருக்காது மோஸ்ட்லி, ஆனால் வண்டி ஒன்று லைஃப் லாங் நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்ற அருமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்னே சொல்லலாம். 17 ஒரே ஓனர், 1,45,000 முடிக்கு ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்கிலுக்கு ஃபுல் ரெக்கார்டு லைவில் இருக்குங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணாலும் பிடிஎஃப் கொடுத்துடலாம், இல்லை ஷோரூம்லேயே செக் பண்ணுறீங்கனாலும் ஷோரூம்லேயே செக் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். 7 சீட்டர் வேரியன்ட் தான், சிங்கிள் ஓனரில் இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கம்பெனி சிட் கவர்ஸ் தான், கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், ஏசி டாப் நாச்சில் இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்டில் ஆவரேஜ் ஒரு 90% இருக்குங்க. வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாது. கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கிரே கலருங்க. டேரெக்டாக ஹெச்ஆர் டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக கஸ்டமர் வீட்டுக்கே போயிடும். ஹெச்ஆர்னா ஹரியானாவில் இருக்க கஸ்டமர் வீட்டுக்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் அங்கே இருக்கிற டீலர்ஸ்ட்டை வாங்கி நாங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வரதில்லை. பார்ட்டி டு பார்ட்டி தான் எப்போவுமே நாங்கள் பண்ணுறது. அது எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலுமே பார்ட்டி டு பார்ட்டி தான் பண்ணுறோம். ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கேரளாவில் இப்போ லைவில் இருக்குது. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 13 லட்சம் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, அனுசரித்து கொடுத்தலாம். என்ஓசியும் வாங்கி கொடுத்துடலாங்க, இன்க்ளூடிங் இந்த ரேட்டோட என்ஓசியும் வாங்கி கொடுத்துறோம். உங்களுக்கு ரீரிஜிஸ்ட்ரேஷன் வேணுனாலும் உங்களுக்கு ஏற்ற நம்பர், உங்கள் ஊர் நம்பர், ஃபேன்சி நம்பர் நான் வாங்கி கொடுத்துட்றேங்க. 3 லட்ச ரூபா செலவாகும், மொத்தம் 15-16 லட்ச ரூபா செலவாகும். நல்ல வண்டி, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ரேட்டு. கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் வேணுனாலும் அதர் ஸ்டேட் வெஹிக்கிளில் நிறையா இருக்குது, கால் பண்ணுங்கள்.